மினிமம் 12% 15% நல்ல கம்பெனிகள். சரியா? அதுவே தராங்களான்னு தெரியல. அதை தவிர வேற யார் அதிகம் தந்தாலுமே நீங்கள் அதில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. புரியுதா? அடுத்தது 5th லா ஆஃப் வெல்த் என்ன தெரியுமா சொல்லுது? சிம்பிளா ஒன்று சொல்லுது, உங்களுடைய பணத்தை எப்பயுமே டைவர்சிஃபை பண்ணுங்க. ஒரே ஒரு பேஸ்கெட்ல போய் எல்லா முட்டையும் போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வேற வேற பேஸ்கெட்ல போடுங்க. இதுதான் வாரன் பஃபட் காட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றாரு. அது மாதிரி டைவர்சிஃபை பண்ணுங்க. ரியல் எஸ்டேட்டா, கோல்டா, ஷேர்ஸா, கமோடிட்டியா, கரன்சியா, வேற என்னவோ அதை எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு பிடிக்குதோ அதை கால்குலேட் பண்ணி போடுங்க. அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட், 6வது ரூல். இந்த ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தான் எல்லா பணக்காரங்களும் சொல்றாங்க, வாரன் பஃபட் உட்பட. இன்வெஸ்ட் யுவர் செல்ஃப். அதான், நீங்கள் உங்கள் மீது முதலீடு பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ஸ்கில்ஸையும் நாலேஜையும் நீங்க கெயின் பண்றீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஏர்னிங் பவர், சம்பாதிக்கும் திறனை அதிகம்